யூதர்கள் ராத்திரி எடுத்தார்கள். ஏன் எடுத்தாங்க யூதர்கள்? ஏன்னா அவங்களுக்கு ஒரு நாள் எப்ப தொடங்குதுன்னு கேட்டீங்கன்னா, சாயங்காலத்திலே தான் ஒரு நாள் அவர்களுக்கு தொடங்குகிறது. சூரியன் எப்ப உதயமாகுதோ அதுதான் நம்முடைய ஒரு நாளுடைய துவக்கம். அதாவது சரியாக சொல்லணும்னா 5:30 6 மணி. 5:30 6 மணி தான் ஒரு நாளுடைய நம்முடைய துவக்கம். ஆனா யூதர்களுடைய அடிப்படையில ஒரு நாளுடைய துவக்கம் எப்ப ஆரம்பிக்குதுன்னா மாலையிலே துவங்குகிறது. ஏன் துவங்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன் அவங்க சாயந்தரத்துல ஒரு நாள் துவங்குதுன்னு வச்சிருக்காங்க? கடவுள் படைக்கும் போது வசனம் எப்படி இருக்கு தெரியுமா? சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்றுன்னு பாக்குறோம் பாத்தீங்களா? அப்ப துவக்கம் எங்க இருந்து அவங்களுக்கு ஆரம்பிக்குது? சாயங்காலமும் விடியற் காலமும் இப்படி ஆரம்பிக்குது அவங்களுக்கு. இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்குறாரு. அது என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை எப்ப கொண்டாடினாங்க? ராத்திரி தான் கொண்டாடுவாங்க அவங்க. ஐயா, யூதர்களுக்கு பஸ்கா ராத்திரி. ஆடு ராத்திரி அடிக்கப்பட்டுச்சு. நம்ம ஆடு எப்ப அடிக்கப்பட்டாரு? பகல்ல. சரியா சொல்ல போனா மத்தியான நேரத்திலயா? பகலிலே நம்முடைய பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அப்படி வச்சா கூட பகல்ல கொண்டாடுறதுல. ஆனா வேதத்தின் அடிப்படையில நம்ம பகல்ல எடுத்தாலும் தப்பு இல்ல, இரவுல எடுத்தாலும் தப்பு இல்ல. டைமிங் நமக்கு முக்கியம் இல்ல. கேள்விக்கு என்ன பதில் என்கின்ற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு தம்பி ஒரு நல்ல கேள்வியோட வந்திருக்கிறார். அதற்கு நாம் பதில் சொல்ல கர்த்தருடைய கிருபையை நாடுவோம். பாஸ்டர் பிரைஸ் சார். பாஸ்டர் பிரைஸ் இல்ல. திருவிருந்துன்னு சொல்றாங்களா பாஸ்டர், அது பகல்ல எடுக்கலாமா? பைபிள்ல இருந்து ஆதாரம் ஏதாவது இருக்கா பாஸ்டர்? ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு சில சபைகள் வந்து திருவிருந்து வந்து பகலில் எடுக்கிறாங்க. ஒரு சில சபைகள் திருவிருந்து வந்து ராபோஜனம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இரவில் எடுக்கிறார்கள். இப்போ உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், திருவிருந்து பகலில் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி. திருவிருந்தை பகலில் எடுக்கலாம், ஆனால் ராபோஜனத்தை பகல் எடுக்க முடியாது. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம உணர்ந்துக்கூடாது. திருவிருந்தை நீங்கள் எப்போ வேணாலும் எடுக்கலாம், ஆனால் ராபோஜனத்தை எப்போ தான் எடுக்க முடியும்? ராத்திரி தான் எடுக்க முடியும். ஏன்னா அது ராபோஜனம். வழங்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ திருவிருந்து எடுக்கிறவர்கள் எப்போ வேணால் எடுத்துகிட்டு போட்டோம், ராபோஜனம் எடுக்கிறவர்கள் ராத்திரி எடுக்கட்டும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா? இந்த பைபிள் என்ன சொல்லுதுங்கிறது தான் இப்போ நம்ம விளக்கம் பார்க்கணும். நீங்கள் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுவார். 1 கொரிந்தியர் 11:21, இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவேங்கிறார். கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. நீங்கள் ஒரு காரியத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும். நமக்கு வந்து திருவிருந்துங்கிற ஒரு வார்த்தை வந்து முதல்ல பைபிளில் இல்லை. எப்படி நம்ம அந்த ரகசிய வருகைங்கிற ஒரு வார்த்தை பைபிளில் இல்லை, அதை இவர்கள் பயங்கரமாக கொடியேற்றி கொண்டாடுகிறார்களோ அதுபோல் திருவிருந்து என்ற வார்த்தையும் பைபிளில் இல்லை. இவர்கள் அதை கோலோச்சி கொண்டாடுகிறார்கள். கொண்டாடட்டும். அதனால நமக்கு ஒரு நன்மையும் கிடையாது, ஒரு தீமையும் கிடையாது. நம்ம செய்கிறதுக்கு பேர் என்னன்னா ராபோஜனம். அது பைபிளில் அந்த வார்த்தை எழுதியிருக்கிறது. இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லது. கொரிந்து சபையில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், சர்ச்சில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு அதுதான் ராபோஜனம் நினச்சிட்டாங்க. அது புறஜாதி சபை இல்லையா, அவங்களுக்கு சரியாக தெரியலை. புறஜாதி சபையாய் அவங்க இருந்ததுனால ராபோஜனம் பண்ணுதல் என்பது எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்கவுங்க நல்ல சாப்பாடு, தேவையான சாப்பாடெல்லாம் சும்மா டேஸ்ட்டாக செஞ்சு கொண்டு வந்துட்டு சர்ச்சில் கூடி வந்து அவன் சொந்த போஜனத்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். குறிப்பாக வந்து நம்ம சாப்பாடை வேற யாரும் சாப்பிடக்கூடாது, நம்மளே சாப்பிடணும். சர்ச்சுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டா அது ஆசீர்வாதம், அதான் ராபோஜனம் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு அவன் கூடி வந்திருக்கிறான். இந்த ராபோஜனம் பண்ணுதல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கு நான் விளக்கம் சொல்லும்போது அது நைட்டு தான் கூடி வந்திருக்காங்க அவங்க. அப்போது ஒரு நைட்டு போய் நம்ம சர்ச்சில் உட்காந்து நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு பாட்டு பாடி ஆராய்ச்சிட்டு வரணும், இதான் ராபோஜனம் பண்ணுறது அப்படின்னு நினச்சி அவனுடைய சொந்த போஜனத்தை சாப்பிட்ருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், என்ன நீங்கள் கூடி வந்திருக்கும் போது இப்படி நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவன் உன்னுடைய சொந்த போஜனத்தை நீங்கள் சாப்பிட்றீங்க, இன்னொருத்தனுக்காக நீங்கள் காத்திருக்க மாட்டேங்கிறீங்க, நீங்களே சாப்பிட்டுட்டு பாச அவன் வந்தால் வராட்டினா போகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிடுறீங்க.
உங்கள் சகோதரன் ஒருத்தன் அந்த அப்பத்தில் பங்கெடுக்கலை, எல்லாரும் கூடி வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாமல் இப்படி இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவேங்கிறார். அப்போ இப்படி செய்கிறது திருவிருந்து இல்லைன்னு சொல்லியிருக்கணும், சரிங்களா? அப்போ அந்த வார்த்தையில் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணாது, இது லார்ட்ஸ் சப்பருங்கிறார். இந்த சப்பர்னாலே என்ன அர்த்தம்னு சொன்னால் அது இரவு உணவு அப்படிங்கிறதான் அதனுடைய அர்த்தம். இவங்க திருவிருந்துன்னு சொல்லக்கூடிய விஷயம், அவங்க இந்த என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த ஒரிஜினல் ஃபோனை பார்த்துட்டு டூப்ளிகேட் ஃபோன் தயாரிப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரிஜினல் ஆக்டிவிட்டியை டூப்ளிகேட்டாக பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டின்னு வேணால் வச்சுக்கலாமே ஒழிய, அதுக்கு அவங்க நிறைய பேசுவாங்க, இதுலேயும் கால் போகும், இதுலேயும் நெட்வொர்க் ஆகும் அப்படின்லாம் சொல்லலாம். பட் ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் தான். அது சொல்கிறது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும், கொஞ்சம் வலிக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வேறு என்ன பண்ணுறது? பைபிளில் இந்த நிகழ்வுக்கு 2 வார்த்தை தான் தம்பி கொடுக்கப்பட்டிருக்குது. ஒன்று அப்பம் பிட்குதல். அப்போஸ்தலர் 2:46 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு அப்படிங்கிற வார்த்தை வரும். அதே மாதிரி 2:42 நினைக்கிறேன், அதுலேயுமே அந்த அப்பம் பிட்குதலிலும் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும். இந்த அப்பம் பிட்குதல் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் இந்த ராபோஜனத்தை குறிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. அதை பவுல் சொல்லும்போது தான் சொல்கிறாரு, இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவேங்கிறார். சரி, பவுல் இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் இல்லையா, நம்ம அதை குறித்து கொஞ்சம் நம்ம ஆழமாக யோசிக்க வேணாமா? இப்போ பகலில் செஞ்சால் அது எப்படி ராபோஜனம்னு சொல்லுவீங்க? அப்படி சொல்ல முடியாதுங்கிறதுனால தான் அந்த பேருக்கே ஹோலி கம்யூனியன், திருவிருந்துன்னு ஒரு பேரை உள்டாவாக அவங்க வச்சது. அப்போஸ்தலர்கள் ராத்திரி தான் பண்ணியிருக்காங்க. அப்போஸ்தலர்களுடைய உபதேசமும் ராபோஜனம் என்ற தலைப்பு தான் அது கொடுத்துருக்குது. அப்பம் பிட்கிற நிகழ்வை அதில் மையப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா, இப்போ இந்த ராபோஜனம் பண்ணுதல் அல்லவேன்னு எழுதினார் இல்லையா, பவுல் தானே எழுதினாரு. அங்கே போய் நீங்கள் 20வது அதிகாரத்தில் 42வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். அப்போஸ்தலர் 27வது வசனம், அப்போஸ்தலர் 20:7 வாசிங்களேன். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிட்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாசித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். இப்போ இவங்க எதுக்கு கூடி வந்திருக்கிறாங்க? அப்பம் பிட்கும்படி கூடி வந்திருக்கிறாங்க. பவுல் எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்றாரு? நடுராத்திரி வரையில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. கூடி வந்த பர்பஸ் என்ன? அப்பம் பிட்கிறது. ஆனால் நாளைக்கு போயிடுவோம், அடுத்து இவங்கள்ட்ட என்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்ண போறோம்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் லென்த்தாக போயிடுச்சு பிரசங்கம். ஆனால் எதுக்கு வந்தாங்க அவங்க? அப்பம் பிட்கிறது தான் வந்தாங்க. அப்பம் பிட்கிறதுக்கு வந்தவங்க லென்த்தாக போக ஆரம்பித்த உடனேயும் அங்கே ஐத்தீகுன்னு ஒருத்தன் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருந்தேன், தூங்கி நேராக உள்ள லேண்ட் ஆகாமல் அங்கிட்டு தரப்பக்கம் லேண்ட் ஆகிட்டான். இவங்க ஏற்கனவே மேல் வீட்டறையில் தான் கூடியிருக்கிறாங்க. நேராக அவன் மெத்தையிலேருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டான். உடனே ஐயோ ஒருத்தர் விழுந்துட்டான்டான்னு வேகமாக கீழே இறங்கி போய் பார்த்து அவன் செத்தவனாக கண்டெடுக்கப்பட்டான். பவுல் அவன் மேலே விழுந்து, ஆண்டவரே இவனுடைய ஆவி இவனுக்குள்ளே திரும்பி வர பண்ணும்னு சொல்லி விழுந்து ஜெபம் பண்ணுறாரு. மறுபடியும் அவனுக்குள்ள உயிர் வந்தது. மறுபடியும் அவனை எழுப்பி கூப்பிட்டு வந்து மறுபடியும் உட்கார வச்சுட்டு அப்பம் விட்டு மறுபடியும் காலையில் வரலும் பிரசங்கிக்கிறார். அந்த வசனத்தை நீங்க தெளிவாக பாருங்க. 20வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்களேன். பின்பு ஏறி போய் 20:11 பின்பு அவனை உயிரோடு இருக்கவனை எடுத்து ஏறி போய் அப்பம் விட்டு புசித்து விடியற்காலம் அளவும் வெகு நேரம் பேசிக் கொண்டு மறுபடியும் விடியற்காலம் அளவும் வெகு நேரம் பேசுறாங்க. அப்ப அந்த நைட்டு செய்ய வேண்டியது என்ன செஞ்சாங்க? நைட்டு செஞ்சாங்க. நான் பிரசங்கத்தை முடிச்சது பிறகு நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு செய்யல. இது திஸ் டைம் டு சப்பர். இப்போ நம்ம லார்ட்ஸ் சப்பர். இப்போ இது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ண நம்ம வந்திருக்கிறோம். அப்போ இதை நம்ம முடிச்சுட்டு மறுபடியும் பேசுவோம். ஒன்றும் குழப்பையில மறுபடியும் பிரசங்கிச்சிருக்கிறேன். அப்போ அந்த நிகழ்வு எப்போ நடந்திருக்குது? இரவு தான் நடந்திருக்குது. வேற என்ன உதாரணம் இவங்களுக்கு காட்டணுமா? பகல்ல அப்படிங்கிற விஷயம் இவங்க சொல்லப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு அப்பம் விற்கிற நோக்கமே இவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு முதல் வாரம் வந்துச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா வாயில் எண்ணத்தையே போட்டு அனுப்பணும். அது மாதிரி இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இது உண்மையான நோக்கமே அவங்க அதை கைவிட்டுட்டாங்க. ராபோஜனத்தினுடைய உண்மையான நோக்கம் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள், அவர் வருமளவு. இவங்க தான் ஈஸ்டர் கொண்டாடி பழகிட்டாங்க, இவங்க தான் புனித வெள்ளி கொண்டாடி பழகிட்டாங்க இல்லையா, இவங்க தான் லெந்து நாட்கள்னு ஒன்று கொண்டாடி அனுசரித்து பழகிட்டான் இல்லையா. இவனுக்கு எப்படி அதனுடைய நோக்கமும் மேன்மையும் தெரியும்? நான் சொல்றது விளங்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.
அப்ப இவனுடைய முழு நோக்கம் என்ன? முழுக்க முழுக்க இவன் கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு புனித வெளின்னு ஒரு நாளை வச்சுட்டோம்ன்றனால அன்னைக்குதான் கிறிஸ்து மரித்தார் நம்பிட்டு இருக்கான். ஆக்சுவலா உண்மையாவே ராபோஜனம் பண்ணதுல எதுக்காகன்னா, நமக்காக பிக்கப்பட்ட அவருடைய சரீரம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பங்கள் எடுத்தல் அப்பத்தை எடுத்து சீஷர்களுக்கு கொடுத்து பிட்டு, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறதுன்னு. அடுத்து அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்படியே பாத்திரத்தையும் எடுத்து நீங்கள் இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்கிறது. அதனால சொல்ற, கர்த்தர் வருமளவும் இதை நீங்கள் செய்யும் போதெல்லாம் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள்ன்றார். இப்ப புனித வெள்ளி கொண்டாடுறவனுக்கு அவருடைய மரணத்தை தெரிவிக்கிற நிகழ்வை குறித்து அவ்வளவு பெரிய விழிப்பெல்லாம் இருக்காது. அதனால அவங்க காலைல போய் என்னத்தையும் வாங்கி போட்டோம். அது அவங்க என்ன, அது இப்போ லேட்டஸ்டா ஒரு வீடியோ பார்த்தேன் நான். அது ரொம்ப வியாக்கியானம் பேசுற மாதிரி ஒரு சகோதரர் பேசுறாப்புல. என்னன்னா, அது அவர்கள் தப்பாக பேசுகிறார்கள். அப்பா, உன் தக்குரித்தனத்துக்கு நாம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. என்ன அதுல இன்னொரு பிட்டு போடுவார், சாயங்காலம் விடியற்காலம் ஆகின்னு இருக்கு, யூதர்களுக்கு சாயங்காலம் தான் நாள் தொடங்குதுன்னு. அட பைத்தியகார பயலே, அது அப்படி கிடையாது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகினா சாயங்காலமும் ஆச்சு விடியற்காலமும் ஆச்சுன்னு அர்த்தம். அந்த ஆகிங்கிறது ரெண்டுக்கும் பொருந்தும். தொடங்குனது விடியற் காலத்துல தான் தொடங்கி இருக்கு. முதல் நாள் ஆனது எப்ப? விடியற் காலத்துல தான் ஆயிருக்கு. அப்ப மறுபடியும் அடுத்த அந்த பகல் பூரா 2வது நாள் தானே, சாயங்காலம் தான் 2வது நாள் தொடங்குதுன்னு. அதுவே ஒரு தக்குரித்தனமான பேச்சு. சரி, அந்த பையன் அவன் படிச்ச பைபிள் காலேஜில் அப்படிதான் சொல்லி கொடுத்துருப்பானலா இருக்கும். உட்காந்து வேதத்தை உட்காந்து தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து 6000 பழக்கம் இல்லாதவர்கள் அப்படித்தான் பேசுவானுங்க. அதை நம்ம ஒன்றும் சொல்றது கிடையாது. ஆனா நம்ம பைபிள்ல இருக்கிறத நம்ம ஆதாரமா எடுக்கணும். வேத வசனத்தை ஆதாரமாய் நோக்காமல் கட்டுக்கதைகளை பேசிக்கொண்டு காரணங்களை பேசிக்கொண்டு அலைகிறவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா, விடை சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ராபோஜனம் பைபிள்ல இருக்கு. கூடி வந்தது ராத்திரி கூடி வந்திருக்கிறார்கள், அதற்கு வேதத்தில் ஆதாரம் இருக்கிறது. அப்பம் பிற்கிறது என்கிற நிகழ்வு அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. நாம ராபோஜனம் பண்றோம். திருவிருந்து அவன் எப்ப வேணா எடுத்துட்டு போட்டோம். இல்லாத ஒண்ணு அவன் எப்ப செஞ்சா என்ன? அதனால எந்த மேன்மை இருக்கு? கூடி வர்ற நோக்கம் என்ன நோக்கம்? ஆராதனை முடிச்சோடனே ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி எல்லாரும் வரிசையில் முழங்கால் போடு அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுறதுக்கு பேர் தான் திருவிருந்தா? அதுக்கு பேர் ராபோஜனம் நம்ம ஏத்துக்கிடுவோமா? நம்மளுடைய ராபோஜனத்தினுடைய மேன்மை என்ன? சுத்திகரிப்பு கூட்டம் நடத்தி அவர்களுக்கு பாவத்தை குறித்து, அவர்களுக்கு தவறுகளை குறித்து, கடந்த கால பிழைகளை குறித்து அவர்களுக்கு உணர்த்தி, அவர்களை கிறிஸ்துவனிடத்தில் திருந்த பண்ணி, ஆண்டவரோடு அவர்களை மறுபடியும் ஒப்புரவாக்கி, அவர்களிடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைமையாக பேசாம இருந்தான்னா அவனுக்கு கொடுக்க முடியாது. ஒழுங்கா எல்லாரும் சமாதானமாகுன்னு சொல்லி சமாதானமாக வச்சு, அவங்கள கை கொடுக்க வச்சு, ஒன்றாக்கி, ஒருவருக்காக ஒருவர் காத்திருந்து, அவர்கள் ஒருவர் காலை ஒருவர் கூச்சம் பார்க்காம கழுவி, வேண்டியவை வேண்டாதவன் பார்க்காம அதை கழுவி, அதற்கு பிறகு அவர்கள் சபை நடுவில் சாட்சி சொல்லி, இது எவ்வளவு பெரிய நிகழ்வு பாரு. ராபோஜனம் என்பது இப்படிப்பட்ட நிகழ்வு. அப்பம் பிற்கும்படி இப்படி தனியா கூடி வரணும். வந்திருக்கேன் வாயில அப்பத்தை போட்டு அனுப்புறது கிடையாது. அவங்க திரும்பி வரமாட்டாங்க நைட்டு வச்சா. அப்ப அவனுக்கு எதுக்கு அதுன்னு கேட்கிறேன். ஆண்டவருக்காக நேரம் ஒதுக்க வக்கில்லாதவனுக்கு எதுக்கு வாயில போடுற நீ? தன் ஆத்துமாவை குறித்த அக்கறை இல்லாதவனுக்கு, தான் தேவனோடு சேர என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாள் எழுப்புவேன். இல்லையா? என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனை நிலைத்திருக்கிறேன். இதை புசிக்கிறவன், என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவேங்கிறார். இவ்வளவு மேன்மையான காரியத்தை அற்ப காரியமா போகும்போது 1ஆம் தேதி வாங்கி போட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு போற பயலுக்கு அதை எப்ப செஞ்சா என்னன்னு கேட்கிறேன். நம்ம செய்யறது ஒழுங்கா செய்யணும். விளங்குதுன்னு நினைக்கிறவங்க. அப்ப ராபோஜனம் பைபிள்ல இருக்கு, அந்த வார்த்தை பைபிள்ல இருக்கு. திருவிருந்து அந்த வார்த்தை பைபிள் இல்லை. அவர்கள் இரவுதான் செய்தார்கள் என்று பைபிள்ல இருக்கு, பகல்ல செய்தார்கள் என்று வேதத்தில் இல்லை. திருவிருந்து என்கிற வார்த்தை எப்ப செய்தாலும் புண்ணியம் இல்லை. அது அப்பம் விற்க கூடி வருகிறதை நம்முடைய அப்போஸ்தலர்கள் புரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியினாலே இப்படித்தான் செய்ய வேண்டும். இயேசு எப்படி மாதிரியை காண்பித்தாரோ, இயேசு சீஷர்களிடத்தில் எப்படி மாதிரியை காண்பித்தாரோ, ஆண்டவரும் போதகருமாய் இருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவினேன் உண்டானால் நீங்கள் ஒருவர் கால் ஒருவர் கழுவ கடவீர்கள். கழுவுறா நம்மளுக்கு கழுவுறான்ல. அப்படித்தான் ராபோஜனத்தை நாம் கையாள வேண்டும். அவர்களுக்கு அது பொழுதுபோக்கு,
அவர்களுக்கு நோக்கம் பக்திக்குரிய நோக்கம் அல்ல. அதனால அதை எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். டூப்ளிகேட் போன் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை பத்தி கவலை கிடையாது. ஒரிஜினலுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது, அந்த குவாலிட்டியை நம்ம காப்பாற்றிக்கணும். அதனால ராபோஜனம் என்பது இரவுதான் செய்யப்பட வேண்டும், கால் கழுவிதான் அது எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் அப்போஸ்தலர்கள் ஜெபத்தோடு நமக்கு இந்த ஆதாரங்களோடு காட்டியிருக்கிறாங்க. சும்மா இப்படிதான் செய்யணும்னு அவங்க சொல்லிட்டு போல, வசன ஆதாரம் இருக்கு, இந்த வேர்டு இருக்கு, அதனுடைய செயல்பாடு இருக்கு. இயேசு ராத்திரி தான் செஞ்சாரு, பவுல் ராத்திரி தான் செஞ்சாரு இல்லையா? அப்ப ராபோஜனம் எப்பதான் செய்யறது? அப்பதான் செய்யறது. இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லது காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்தார். அதனாலதான் நம்ம ராத்திரியிலே அந்த காரியத்தை செய்கிறோம். அவை நாம் செய்கிறது சரி, அந்த உறுதி நமக்கு இருந்தா போதும். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகள் நிலைத்திரு, அவ்வளவுதான். நாம ஏன் இதுல நிலைத்திருக்கிறோம்? நிச்சயித்தோ நிலைத்திருக்கிறோம், அவ்வளவுதான். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.